வணக்கம். ஒரு காதல் உறுதியாகும் நேரத்தில் கடந்த காலம் மீண்டும் கதவை தட்டினால் என்ன ஆகும்? நேற்று உண்மை வெளிவந்தது. இன்று அதைவிட பெரிய ரகசியம் காத்திருக்கிறது. ஆதி எழுதின ஒரு பழைய கடிதம். அது சசியை பற்றித்தான். ஆனால் அவள் வருவதற்கு முன்பே. அப்படின்னா இது சாதாரண காதலா அல்லது விதி முன்பே எழுதின காதலா? ஆனா கவி சொல்ல போகும் அந்த ஒரு உண்மை இவர்களின் காதலை சேர்க்குமா, பிரிக்குமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கதையோட அடுத்த நாள் இன்னும் பெரிய சந்தேகம், இன்னும் ஆழமான உணர்ச்சி. அடுத்த நாள் அமைதி இல்லை. அந்த இரவு சசி தூங்கவே முடியவில்லை. கவி சொன்ன உண்மை மகிழ்ச்சி கொடுத்தாலும் மனசுக்குள் ஒரு கேள்வி. அவள் உண்மையிலேயே மூவ் ஆன் ஆயிட்டாளா? அடுத்த நாள் காலை சசி போனில் ஒரு மெசேஜ். கவி, சசி என்று உன்னை மட்டும் சந்திக்கணும், ஆதிக்கு சொல்லாத. சசியின் இதயம் வேகமாக துடித்தது. ரகசிய சந்திப்பு. ஒரு சிறிய காஃபி ஷாப்பில் சசி சென்றாள். கவி ஏற்கனவே வந்திருந்தாள். ஆனால் இப்போது அவள் சிரிக்கவே இல்லை. நேற்று நான் சொன்னது முழு உண்மை இல்லை என்றாள். சசி உடனே பதறினாள். அப்படின்னா? கவி மெதுவாக, நான் ஆதியே மறந்தல்ல, இன்னும் முடியல. சசியின் கண்கள் குளிர்ந்து போனது. ஆனால் நான் அவனை திரும்ப பெற வரல. அவனோட வாழ்க்கையில் நிச்சயமா நீதான் சரியானவள் என்று தெரிஞ்சுக்கத்தான் வந்தேன். சசி குழப்பம். அதெப்படி? கவி அவளுக்கு ஒரு கவர் கொடுத்தாள். கடிதத்தின் ரகசியம். அந்த கவரில் ஒரு பழைய கடிதம். அது ஆதி கையெழுத்து. ஒரு நாள் என் வாழ்க்கையில் யாராவது வருவாங்க. அவளை நான் பயப்படாம காதலிக்கணும். அவளை இழக்கக்கூடாது. கீழே ஒரு தேதி. சசி முதலில் ஆதியை சந்தித்த நாள். சசி அதிர்ச்சி. பெரிய திருப்பம். அந்த நேரத்தில் காஃபி ஷாப் கதவு திறந்தது. ஆதி உள்ளே வந்தான். அந்த கடிதம் நான் அவளுக்கு கொடுத்தது. உன்னை சந்திக்கும் முன்னே நான் உன்னை காத்திருந்தேன் சசி. சசி பேச முடியல. ஆனா அடுத்த நொடி கவி மெதுவாக சொன்னாள். ஆதி, இன்னும் ஒரு உண்மை சொல்லவா? ஆதி முகம் சீரியஸா மாறிச்சு. கவி சொல்ல போகும் உண்மை என்ன? இது இவர்களின் காதலை மீண்டும் சோதிக்குமா? வாங்க அடுத்த பாகத்துல பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.